ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கவங்களும் சரி, பிஸி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்களும் சரி, ஒர்க்கிங் பீப்புள்ஸ், ஸோ இவங்க ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு எவ்வளவு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒர்க் முடித்த உடனே என்னுடைய டயட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு விட மேக்ஸிமம் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபிட்னஸ், இந்த பாடி பில்டிங்கில் இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டயட்டில் இருக்கணும். ஸோ அதனால் அதிகமாக நான் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் எடுத்துக்க கூடாது. அதனால் நான் இட்லி சாப்பிட மாட்டேன், தோசை சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், ப்ரெட்டு ஜாம் வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா இந்த இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டோம்னா வெயிட் போட்டுரும், மசில் கெயின் ஆகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு இந்த ஃபிட்னஸ் பாடி பில்டிங்கில் இருக்குது. ஸோ ஓகே, இதே ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்கு இட்லி சுட டைம் ஆகிடும். இட்லி சுட்டு அதுக்கு சட்னி சாம்பார்லாம் வைக்கணும், டைம் ஆகிடும். அதே மாதிரி சப்பாத்திக்கு அப்படி தான். அதே மாதிரி புட்டு, இந்த மாதிரி நம்ம பாரம்பரியம் காலை உணவுகளில் மறந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போகணும் டைமுக்கு. ஸோ அதனால் ஒரு ப்ரெட்டு ஜாம் வச்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள மக்களுடைய மனநிலை. ஸோ இன்றைக்கி நீங்கள் கிராமங்களில் போனீங்க அப்படின்னா, நீங்கள் கிராமங்களில் போக போக அவங்களுடைய அந்த காலை உணவோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறும். ஸோ அவங்க இன்றைக்கு வரைக்கும் ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலை உணவு. நீங்கள் நிறைய கிராமங்கள், இன்டீரியரான கிராமங்கள், விவசாயம் பண்ணக்கூடிய நிறைய கிராமங்களில் நீங்கள் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மேக்சிமம் காலை உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி இல்லைன்னா கம்மங்கூழ், இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களுடைய அன்றாட லைஃப் கிடைக்கக்கூடிய உணவை சமைச்சு அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், அவங்க அந்த 7 to 8, 9 மணி, 8 மணிக்குள்ள சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால தான் அவங்க இன்னமும் அந்த ஹெல்த்தாக இருக்கிறது முக்கியமான காரணம். ஆனால் அந்த ஃபிட்னஸ் லைனில் அவ்வளோ நாலேஜ் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்து நல்ல ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம், அந்த விஷயத்தினால அவ்வளோ கேடுகள் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது, எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் அதையே சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுமே நீங்கள் அதை தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் தான் தெரியாமல் அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரெட். ஸோ இந்த பிரெட் நம்ம காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பிரெட் சாப்பிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க ஒர்க்குக்கு. ஸோ இந்த பிரெட்டு எல்லாருமே தெரியும். ஸோ மைதானால் ரெடி பண்ணக்கூடியது. ஸோ இந்த மைதானில் ஃபைபர் கண்டென்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரெட்டு ஏகப்பட்ட எசன்ஸ், அந்த கலர் ஆட் பண்ணுற
பண்ணுறாங்கன்னு ஏகப்பட்ட எசன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ கெடுதிங்கிறதும் நான் டீட்டெயிலாக பேச வரல, உங்களுக்கு தெரியும். அந்த ஜாம் தொட்டு சாப்பிட்றோம்ல, அது வந்து ஹீட்டட் சுகர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த எசன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அது போக அந்த கலரோட எசன்ஸ், கெமிக்கல் எசன்ஸும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம உடம்புக்கு கெடுதிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, டைம் இல்லை, ஹெல்த்துக்கு டயட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டு ஜாமு தொட்டு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்ம டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு. தயவு செய்து இதை தவிருங்க. ஸோ நம்மளுடைய பாரம்பரிய காலை உணவை வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நிறைய கடைகள், நம்ம ஹோட்டல்ஸ்லேயுமே ஒரு சில ஹோட்டல்ஸ் மெஸ்ன்னு சொல்லுவாங்க, மெஸ்ஸஸ்லேயுமே வீட்டு சாப்பாடு மாதிரியே நிறையா பேர் காலையிலேருந்து நிறையா பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இன்னும் டைமுக்கு சாப்பிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலாக இருக்கவும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்டர்லி பீப்புளாக இருக்கட்டும், அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன், பட் ஆனால் நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கணும். அதனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஓட்ஸ் நான் இது பண்ணுவேன் அப்படின்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நியூட்ரிஷன்ஸ் இல்லை ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ்லாம் போட்டு அது ஒரு நியூட்ரிஷன்ஸ் இது மாதிரி எல்லா இதுவுமே இருக்குது. அந்த ப்ராடக்ட் டைமெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸோ எனக்கு அதிகமான எனர்ஜி எனக்கு தேவைப்படும். எனக்கு காலையில் தான் நம்மளுடைய மைண்டில் இருந்து நம்மளுடைய உடல் பாடியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாகவும் செயல்பட தொடங்கும். அதுக்கேற்ற ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து கடைகளில் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸு நிறைய பேர் அவங்களுடைய டயட்டில் அவங்களுடைய ஃபிட்னஸ்க்காகவும் ஹெல்த்துக்காகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சரியா தவறா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சூல் வச்சுருந்தாங்க. சரிங்களா, அந்த கேப்சூல் வந்து ஒரு கேப்சூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேப்சூல் கிட்டத்தட்ட 60 கேப்சூல் இருக்கும். அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, 20 × 60 கிட்டத்தட்ட 1800 நினைக்கிறேன் அந்த டப்பா. ஸோ அப்போ வந்து அந்த கேப்சூல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கு, நம்மளுடைய மைண்ட் ரெஜுமினேஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு ஹோமியோபதி டேப்லெட் வச்சுக்கோங்க, சித்தாவோ ஹோமியோபதியோ ஏதோ சம்திங், அந்த கேப்சூல் தான். அந்த கேப்சூலை ஓப்பன் பண்ணி அந்த பொடியெல்லாம் கொட்டி நம்மகிட்ட டெமோ கொடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல், ஸோ அலோபதி கிடையாது, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக அந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லிக்காயோட அந்த உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை நாங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி அதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அது உங்களுடைய எல்லாத்துக்குமே நல்லது, அப்படி உங்களுடைய எல்லா ஹெல்த்து, உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினார். அப்போ அந்த மீட்டிங்கில் இருந்து ஒருத்தர் வந்து எந்திரிச்சு என்ன பண்ணார், கை தூக்கிட்டு, ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியது ஆம்லா, ஸோ பெரிய நெல்லிக்காய், அந்த பெரிய நெல்லிக்காவை காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி தான் இது உள்ள ஆட் பண்ணியிருக்கீங்க. அது போக 2-3 சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நாங்கள் ஏன் ஒரு கேப்ஸில் 20 ரூபா கொடுத்து ஒரு டப்பாவை 1500 கொடுத்து வாங்கணும்? நான் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணலாம், ஒரு பெரிய நெல்லிக்காய், கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபான்னு கூட வச்சுருக்கேன். ஒரு ரூபா முடிய வேண்டிய வச்சுட்டு நான் எதுக்கு 20 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லவே முடியல, அவங்களுக்கு வேறு டாபிக்கு போயிட்டாங்க அவங்க. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டப்பாலாம் பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறவள இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கர கண்டென்ட்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்படி இதில் செஞ்சது அதில் செஞ்சது அதில் ப்ரொமோட் பண்ணுறவங்கலாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, அத்லெட்ஸு, ஸ்போர்ட்ஸ்மென்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, 1 ரூபா கொடுத்து நீங்கள் நெல்லிக்காய் போய் வாங்கிட்டு அதில் வாயில் போட்டு உங்களுக்கு அடித்து மென்று சூப்பருக்கு டைம் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கேப்சூலுக்கு 20 ரூபா செலவு பண்ணுறீங்க. பார்த்துக்கிங்க, இதில் இருந்தால் உங்களோட மைண்ட் செட், ஒரு நெல்லிக்காவை நீங்கள் வாயில் சாப்பிட்டுக்கிறதா உங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி நெல்லிக்காய் வச்சு வாயில் சாப்பிட்டுருக்க அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 ரூபாவில் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த 20 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, மாதம் 1500 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இது மட்டும் இருக்காது, எசன்ஸ் நிறைய தேவையில்லாத விஷயங்களும் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்தீங்கன்னாவே உங்களுக்கே நிறைய விஷயத்துக்கு விட கிடைச்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே வந்து குக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சப்பாத்தி, ரெடிமேடு புட்டு மாவு, ரெடிமேடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கெமிக்கல் ஆட் பண்ணணுங்கிறத நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய வேலைக்கு நீங்கள் டைமிங் போகணும், லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ஸ்பீடான உலகத்தை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதில் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்து வந்து முக்கியமே கிடையாது. ஸோ உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், வேலைக்கு முடியும், போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெடிமேடு குக்கிங் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருச்சு. இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா முதல் மசாலா பொடி தான் வந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் ரூமர்ஸ்லாம் இல்லை, நிறையா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய கலப்படம்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் நம்ம யோசித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு புளிசோறு ரெடி பண்ணுறதுக்கு பவுடர் இருக்குது, ரசத்துக்கு பவுடர் இருக்குது, பிரியாணிக்கு பவுடர் இருக்குது, சேமியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க தயவு செய்து. இதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை எவ்வளோ தூரம் பதப்படுத்தியிருப்பாங்க, அதுக்கு கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதை எவ்வளோ பெரிய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்மளால் எனக்கும் தெரியாது, நானும் பேச முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம உணர்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரெடிமேடு
கிடைக்கக்கூடிய குக் பண்ணக்கூடிய சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஆபத்து இருக்குங்கிறத தயவுசெய்து உணர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இப்போது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பீநட் ஜாம் நினைக்கிறேன். அந்த ஜாம்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்கிற சுகர் அந்த ஜாமோட சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட்டட் சுகர்னு சொல்கிறாங்க. அதனால் ஏகப்பட்ட ஆபத்து நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டாப் லெவலில் இருக்கிற ரிச்சஸ்ட் மேனாக இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரெட்டு ஜாம் இல்லையா, ஜாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இனிப்பாக இருக்கும். சரி, அதனால் அதில் ஒரு இது இல்லை. நம்ம அதையுமே வந்துட்டு ஒரு நமக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறதுனால நான் பீநட்டு அந்த இதை நான் எடுத்துக்கிறேன். அதனால எனக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்கிது, என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆகிறதுங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் அதையும் எடுக்கிறாங்க. அதுலேயும் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் இருக்குங்கிறத உணர்ந்தும் சில பேர் தெரிஞ்சு எடுக்கிறாங்க, சில பேர் தெரியாமல் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யோசிங்க. சரி, ஓகே, நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் காலை உணவில் நம்ம என்னென்ன சாப்பிடலாம்? வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பாரம்பரிய காலை உணவு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி உணவுக்கூடியே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கும் நல்லது, நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸுக்குமே நம்ம ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி, அதாவது நம்ம மறந்த வழியை அவங்களுக்கு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில். அதே மாதிரி இட்லி தோசை வித் சட்னியோட சாம்பாரோட இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லவில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உங்களுக்கு உடம்புக்கு கெடுதி தெரிஞ்ச விஷயங்களை தான் தெரிஞ்சுமே ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நானுமே அப்படி தான் இருந்தேன். ஸோ ஏன்னா நமக்கு எல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ₹1 கொடுத்து ஒரு நெல்லிக்காய் வாங்கி நம்மளால் வாயில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை கடிச்சு மெதுவாக சாப்பிட முடியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ₹20 கொடுத்து ஒரு கேப்சூல் வாங்குகிறோம். ஸோ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பாருங்கள். அதனால் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற விஷயங்கள், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே குக் பண்ணக்கூடிய விஷயங்கள், ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸு, அப்புறமேட்டுக்கு ப்ரெட்டு. நீங்கள் ப்ரெட்டு உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கிற பேக்கரியில் போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்கள்ல, ஸோ அந்த ப்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதில் அது கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய எசன்ஸை ஆட் பண்ணுறப்ப தான் அது நமக்கு ரொம்ப கெடுதியாக மாறுது. அதனால் கொஞ்சம் ரொம்ப யோசிங்க. ஸோ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த சம்மர் டைம்னால் ஒரு சின்ன ஒரு டிப்ஸை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாகம் பயங்கரமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் வெளியே போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் ரொம்ப விஷயங்களை நான் சொல்கிறேன், நான் பார்த்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். வாட்டர் பாட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் கேட்பீங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கும், அப்போ கூலிங்காக இருக்கும். அதே வாட்டர் பாட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை எத்தனை நாளைக்கு முன்னாடியோ வெயிலில் கலந்துருக்கும். இது பிளாஸ்டிக் பாட்டில். நான் நல்லா யோசிச்சுக்குங்க. அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து இறங்கி அது உள்ளே அடுத்து வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு வெளியே இருக்கும். பாட்டில் டைரக்ட் சன்லைட்டில் இருக்கும் வித் அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜில் இருக்க பாட்டில் பூரா விற்க இந்த பாட்டிலை தூக்கி உள்ளே வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க.
சரி நம்ம வெயிலில் இருக்கிற டைரக்ட் சன்லைட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டிலை தான் வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுவோம், கூலிங் வாட்டர் பாட்டில் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி குடிப்போம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ அதுவும் வெயிலில் இருந்து காஞ்சி மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்கு வந்திருக்கும். என்னுடைய இது என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஒர்க்கிங் இடத்துலையோ இல்லைன்னா நீங்கள் கையிலேயே நீங்கள் தண்ணி பாட்டில் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு ஃப்ளாஸ்க், சில்வர் ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி இதில் நீங்கள் வாட்டர் கொண்டு போயிட்டு அதை குடிங்க. இது என்னுடைய ஒரு குட்டி அட்வைஸ். ஏன்னா நம்ம அவங்களே குறை சொல்ல முடியாது. ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் ஃபண்டெல்லாம் இறங்கிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 பாட்டில் 20 பாட்டில் தான் வைக்க முடியும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது போக போக தான் இங்கே வெளியே வெயிலில் கிடைக்கிற பாட்டில்லாம் உள்ளுக்குள்ளே போகும். அதனால் யோசிச்சுட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்க முடியும். உங்கள்